அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமை இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே லூக்கா 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், மீன் பிடிக்க உன் வலைகளை போடு அப்படின்னு சொல்றாரு. மீன் பிடிக்க உன் வலைகளை போடு. அதற்கு பேதுரு சொல்றார், ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, ஒன்னும் எங்களுக்கு கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் பிடித்து கொண்டான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே. பிரயாசத்தை பிடித்துக் கொள்வதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வது மேலான ஒன்று. பேதுரு வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் வலையை போடுகிறான். ஆண்டவரே, நீர் சொன்னதுனாலதான், உம்முடைய வார்த்தையினால்தான் நான் போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின் படித்தான் நான் போடுகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதன் மேல் ஒரு விசுவாசம் கொண்டு அவன் வலையை போடுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, படகு நிரம்பத்தக்கதாக ஐஸ்வர்ய சம்பன்னர் இத்தனை காலங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறான். மீன் கிடைச்சிருக்கு, மீன் கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒருபோதும் வலை கிழிந்து போக அழக்கூடிய அளவுக்கு அவன் மீன் பிடித்ததே இல்லை. ஒரு நாளும் மீன் பிடித்ததில்லை. அந்த அளவுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக. ரகசியம் என்ன தெரியுமா? வார்த்தையை பிடித்து கொண்டு. இயேசு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளணும். கானா ஒரு கல்யாண வீட்டுல குறைவு ஏற்பட்ட போது இயேசு கிறிஸ்து, நான் திராட்சரசத்தை திரும்பவும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, பெருக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லல, செய்ய மாட்டேன்னு சொல்லல. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா நான் அற்புதம் செய்வேன், என் நேரம் இன்னும் வரல. அந்த நேரம் வரும் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். இயேசு அதுக்கப்புறம் சொன்னாரு, கச்சாடியிலே தண்ணியை ஊத்துங்கன்னாரு. ஊத்துனாங்கல்ல, அதை கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுனாருங்கல்ல, கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல. இது எல்லாம் யாருடைய வார்த்தைங்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. மரியாளம்மா சொல்லிட்டாங்க, இயேசுவங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொல்ற வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாருன்னா அதை பிடிச்சுக்கிடுங்க, அதை விட்டுறாதீங்க. சம்பந்தமே இல்லாதது போலதான் இருக்கும். பந்தி விசாரிக்கிற இடத்துல இருக்கிற பாத்திரத்துல தண்ணிய அவர் நிரப்ப சொல்லாம சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிற கச்சாடி அவர் நிரப்ப சொன்னாலும் சம்பந்தமே இல்லாதது போலதான் இருக்கும். சொன்னா செஞ்சிருங்க. அவருடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டால் போதும், அற்புதம் நடக்கும். நீங்க பாருங்க,
யாக்கோபு ஜெபித்தான், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். எதை வைத்து? 20 வருஷத்துக்கு முதல்ல நீ படுத்திருக்கிற இந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் கர்த்தர் யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தம் தானே. வனாந்தரத்திலே அவன் தனிமையாய் படுத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை பாருங்க, 20 வருஷத்துக்கு பிறகு அவன் பிடித்து ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்தமோ வார்த்தையோ கொடுத்துட்டாருன்னா அதை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணா வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், அற்புதம் நடக்கும், இழந்ததை பெறுவோம், கிருபையும் நன்மையும் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். வேத புஸ்தகத்தை எங்க கையில கொடுத்திருக்கிற நோக்கமே, அதிலே எங்களுக்குன்னு நீங்க கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் உரிமையோடு பற்றிக்கொள்ள பெற்றுக்கொள்ள மாத்திரமே. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு நீங்க கொடுத்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு, நீங்கள் எங்களுக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உரிமை கொண்டாடி அந்த வார்த்தைகளை மறவாமல் பற்றி கொண்டு, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில கை கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வசனங்கள் அனுபவமாகட்டும். தேவநாம மகிமைப்படட்டும், தேவநாம மகிமைப்படட்டும். வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் வெட்கப்படல, மாறாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நாங்களும் கூட வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்,